7 முக்கியமான காரணங்களுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. துணை முதலமைச்சர் பதவி அப்படிங்கிறது ஒரு அரசியலமைப்பு ரீதியான பதவி கிடையாது. இதனால துணை முதலமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தை உதயநிதி பெறுகிற போதே அது குறித்த அறிவிப்பு வந்தால் மட்டுமே போதுமானது. அதாவது அரசு அறிவிப்பு மட்டுமே போதுமானது அப்படின்னு குறிப்பிடலாம். நேற்று ஆளுநர் மாளிகை இதை பற்றிய செய்தி குறிப்பாக வெளியிட்ட நிலையில இன்று அரசு அறிவிப்பாக உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த முக்கியமான முடிவை எடுத்ததற்கு பின்னால சில முக்கியமான காரணங்கள் இருக்குது. குறிப்பா ஒரு 7 காரணங்களை சொல்லலாம். முதல் காரணம், கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி புதுச்சேரியோட சேர்த்து 40 இடங்கள்ல வென்றது. பாஜக அதிமுக ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் முடிஞ்ச நிலையில திமுகவில் இளம் ரத்தத்தை பாய்ச்சல் சிறைக்காக அந்த கட்சி முடிவு செய்ததுதான். இந்த தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுடைய வியூகங்கள் ஆளும் திமுகவிற்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. லோக்சபா தேர்தல் முடிஞ்சதுமே உதயநிதி ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவித்து திமுக சார்பாக அறிக்கையும் வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையில் உதயநிதி ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. இது முதல் காரணம். இரண்டாவது காரணம், அதற்கு முன்னர் நடந்த சட்டசபை தேர்தலையும் வேட்பாளர் தேர்வு தொடங்கி பல விஷயங்களில் உதயநிதி ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டார். கட்சியில் அவர் எடுக்கிற முடிவுகள் வெற்றிக்கு சாதகமாக மாற தொடங்கிச்சு. அந்த வகையில் தான் உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த தேர்தலுக்கு பிறகு ப்ரமோஷன் கொடுக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் முடிவு செஞ்சாராம். மூன்றாவது காரணம், முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றபோது ஆட்சி நிர்வாகத்தை உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக கவனிச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற விஷயம். முக்கியமாக அமைச்சரவை கூட்டங்கள் நடத்தி அதில் முக்கியமான விஷயங்களை பற்றின ஆலோசனையும் நடத்தியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். 4 ஃபார்முலா 4 கார் பந்தய போட்டிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்காரு. எந்தவித பெரிய அசம்பாவிதமும் இல்லாமல் முறையான திட்டமிடலோட FIA சான்றிதழ் பெற்று தமிழ்நாடு அரசு வெற்றிகரமாக ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்தியிருக்கு. இது மட்டும் இல்லாமல் பெரிய சட்ட போராட்டத்திற்கு பிறகே இதை அவர் நடத்தியிருக்காரு அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். 5 அமைச்சர்களை, முக்கியமாக சீனியர்களை தனது குடைக்கு கீழே உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்துட்டாரு அப்படிங்கிறதான். எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் சீனியர்கள் அவருடைய பேச்சிற்கு மரியாதை கொடுக்கும் அளவிற்கு உதயநிதி ஸ்டாலின் அவங்க பக்கம் வந்து அவரை கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். 6 எய்ம்ஸ் விஷயத்தை தேசிய அளவில் கொண்டு சென்றது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அழுத்தமாக மாறுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே போல 7வது விஷயம், சனாதன ஒழிப்பு அப்படிங்கிற பிரயோகத்தை பாஜகவிற்கு எதிராக தேசிய அளவில் கொண்டு சென்றதும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான். ஆக மொத்தத்தில் இந்த 7 முக்கியமான காரணங்களுக்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடைய முக்கியமான முடிவுகள் கட்சியில் முக்கியமான வெற்றிகளை தேடி தந்திருக்கு அப்படிங்கிறதுமே கூட உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமாக சுட்டி காட்டப்படுது.